வணக்கம் நண்பர்களே. 8வது ஊதியக்குழு குடும்ப அலகு மாற்றம், அடிப்படை சம்பளம் 66% வரை உயர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு தொடர்பான விவாதங்கள் தற்போது அதிகரித்து வருகின்றன. இதுவரை முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்றாலும், இந்த முறை சம்பள கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் குடும்ப அலகு ஃபேமிலி யூனிட்ஸ் என்ற முக்கிய அம்சத்திலும் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர் அமைப்புகளிடமிருந்து எழுந்துள்ளது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் கணிசமாக உயரக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய்யும் சூத்திரம் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய தொழிலாளர் மாநாட்டிற்கு பிறகு உருவாக்கப்பட்டது. அந்த சூத்திரத்தின்படி ஒரு ஊழியரின் சம்பளம் அவரும் அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் கொண்ட குடும்பத்தை பராமரிக்கும் செலவை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இதன்படி மூன்று குடும்ப அலகுகளை வைத்து சம்பள அமைப்பு தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போதைய சமூக சூழலில் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்துள்ளதால் இந்த சூத்திரத்தை மாற்ற வேண்டும் என்ற கருத்து வலுத்து வருகிறது. குறிப்பாக பல குடும்பங்களில் பெற்றோர்களையும் பராமரிக்கும் பொறுப்பு ஊழியர்களின் மீது இருப்பதால் குடும்ப அலகு எண்ணிக்கையை 3லிருந்து 5ஆக உயர்த்த வேண்டும் என ஊழியர் அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. அதாவது ஊழியர், அவரது மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆகியோரையும் சேர்த்து குடும்ப அலகு கணக்கிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடும்ப அலகுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் அது நேரடியாக அடிப்படை சம்பளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நிபுணர்களின் கணிப்புப்படி ஒவ்வொரு கூடுதல் குடும்ப அலகும் அடிப்படை சம்பளத்தை சுமார் 33.33% வரை உயர்த்தக்கூடும். எனவே குடும்ப அலகு 3லிருந்து 5ஆக உயர்த்தப்பட்டால் அடிப்படை சம்பளம் கோட்பாட்டளவில் சுமார் 66% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உதாரணமாக, தற்போது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 78,800 என வைத்துக் கொண்டால் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் சுமார் 1.76ஆக இருந்தால் புதிய அடிப்படை சம்பளம் 1,38,688 வரை உயரக்கூடும். ஆனால் குடும்ப அலகு எண்ணிக்கை 5ஆக உயர்த்தப்பட்டு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் சுமார் 2.42ஆக நிர்ணயம் செய்யப்பட்டால் அதே ஊழியரின் அடிப்படை சம்பளம் சுமார் 1,90,676 வரை உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் மாற்றங்கள் அனைத்தும் தற்போது விவாத நிலையில் மட்டுமே உள்ளன. பணவீக்கம் மற்றும் குடும்ப பொறுப்புகளை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை நியாயமானதாக இருப்பதாக சில நிபுணர்கள் கூறினாலும், இறுதி முடிவு மத்திய அரசும் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளும் சார்ந்தே இருக்கும். இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப அலகு மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடிப்படை சம்பளம் 66% வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது அரசு ஊழியர்களுக்கு, ஓய்வூதியதாரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். இது கண்டிப்பா மாற்றணும் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா அவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.